மழலைகளே, ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்ல கதைகளை பார்த்து ரசிக்கணுமா? திறமையை உலகம் அறியணுமா? ஈரம் புரிவர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா ஜாலியா இருக்கீங்களா? ஹாய் டாம், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் ஜெனிலியா. அப்புறம் போன வாரம் நாம ஏன், எதுக்கு, என்ன அப்படிங்கிற கேள்விகளோட முடிச்சோம். நம்ம ஏன் எதுக்கு அப்படி முடிச்சோம்? அப்படிதான் ஜெனிலியா முடிச்சோம். அதான் எதுக்கு அப்படி முடிச்சோன்னு கேட்டேன். ஆமா, லாஸ்ட் வீக் என்ன டாபிக்கை பத்தி பேசணும்? ஓ, அப்படின்னா உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா என்ன? அப்படியும் சொல்ல முடியாது, ஆனா அதான் உண்மை. டாம் டாம் டாம், இப்போ உனக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல. உன் பதில கேட்டு அப்படியே நான் திகைச்சு போய் நின்னுட்டேன். வேற ஒன்னும் இல்ல. சரி சரி, அதை விடு டாம். இப்போ நம்ம மரம் வளர்க்குறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, ஆனா சரி, இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணலாமா? அப்படின்னா உனக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன்? அது சும்மா ஃபண்டுக்கு தான் டாம். சரி, இப்போ நம்ம மரம் வளர்க்குறத பத்தி இன்ட்ரெஸ்டான விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாமா? ஓ, பேசலாமே. இன்னைக்கு நீயே ஆரம்பி. இப்போ நீ தானே ஆரம்பிப்பேன். இன்னைக்கே நானு. நீ சொன்னா நல்லா அழகா இருக்கும் ஜெனிலியா, அதான். அப்ப சொல்லிட்டா போச்சு. இந்த உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்றதுக்கு தேவையான ஒன்று மரம் தான். ஏன் அப்படின்னா நம்ம சுவாசிக்க காற்று எல்லாமே மரத்து தான் நம்மளுக்கு தருது. ஆமா ஜெனிலியா, அப்படி இருக்கிற மரங்களை தான் நாம நம்ம வசதிகளுக்கு தகுந்த மாதிரி அழிச்சு நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிறோம். சரியா சொன்னட்டோம். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் நாம அதிகமா யூஸ் பண்ற வேர்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா என்ன வெயில், என்ன வெயில். கேள்விப்பட்டிருக்கியா ஜெனிலியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாம். நம்ம எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதான் சொல்லுவோம், என்ன வெயில் என்ன வெயில், தாங்க முடியலன்னு தான் சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்ல காரணம் மரங்கள் இல்ல, அதனால போதிய காற்று இல்ல. கரெக்டா? நீ சொன்னது 100% கரெக்ட் டாம். நம்ம பேச இன்னும் நிறைய இருக்குது. ஆமா ஜெனிலியா, பேசுவோம். இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள், இது வாட்ஸ்அப் பாண்டுகள். திருப்பாடல் 23. ஆண்டவரே, என் நாயர் அடிக்க ஏதும் குறையில்லை. பசுபோல் வெளி மீது என்னை வரவேற்பட செய்வார். அமைதியான நினைவுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் நமக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பேருக்கு ஏற்ப நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பார். நான் நெத்திங்கருக்கும் அஞ்சலின் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என் ஜெரைகளின் கண்முனை எனக்கு ஒரு விரும்பிய பாசை என்று என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்று என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழானலாம் நறுநலமும் பேரன்பும் என்னை கூட சொல்லி வரும். நானும் ஆண்டவரின் நெல்லத்தில் நெருங்கால் வந்திருக்கேன். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு Father and of the Son and of the Holy Spirit, Amen. Joyful mystery, the Annunciation, the Visitation, the birth of Jesus, presentation in the temple, finding in the temple, sorrowful mystery, agony in the garden, scourging at the pillar, crowning with thorns, carrying of the cross, death of Jesus. ஆண்டவரே, நாயன் எனக்கு எதுவும் கொள்ளவில்லை. பசும்புல் வெளி மீது என்ன அவளிலே பாட செய்வா. அமைதியான நீலகக்கு என்னை அழைத்து செல்வா. அவள் எனக்கு புத்திர அளிப்பாள். தன் தேலுக்கந்த நீதி தேலுக்கப்ப நீதி வழி நடத்திவா. மேலும் சாவி இழுசுந்த கள்ள தாக்கி நான் நடக்க நின்றாலும் நீ என்னோடு இழுப்பதா. எத்திங்கு கொஞ்சது உன் கோடு நெடுங்களும் என்னை தேற்றும். மின்னேதிகளின் கண் முன்ன எனக்கோடு விந்தனை பச்சைகளை தலை நலமான தைலம் பூச்சிகளை என் பத்தியிலோ நலம்பி வலிக்குது. உண்மையாகவே என் நாள் எல்லாம் உம்மன நலமும் பேலம்பும் என்னை புடை சொந்தங்களும் நானும்
கடனமே வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே ஆண்டவரே ஆவியானவரே அன்பினாங் ஆண்டவரே இப்பவாலும் இறங்கி வாழும் எங்கள் மத்தியிலே ஸ்ரீராமலையிலே இறங்கி வந்தவனே ஆக்கும் தாரும் மீட்பவாலும் வேலன் முடமான என்னை மட்டும் நம்பும் போது இடறி விழுகிறேன். எழுந்து நடக்க முடியாமல் தவழ்ந்து தவிக்கிறேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன். என்னுள் வாழும் உன்னை நம்பி எழுந்தடி வைப்பேன். இனி இமயமென தடைவரினும் எளிதாய் கடப்பேன். எளிதாய் கடப்பேன், நான் எளிதாய் கடப்பேன். உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வானில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன். நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். இருளின் சக்தி எந்த வாழை கனிய சொல்லுதே. இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. இருளின் சக்தி எந்த வாழை கனிய சொல்லுதே. இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. உன் சொல்லில் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன். அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நேரிக்க கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம்
இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறு ஒளிர்வது போல மானிடமகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you is in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you is in you. I praise you with all of my life. I praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope is in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you is in you. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். எனக்கு புத்துயிர் அளித்திடுவார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். எனது எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உமது அருளும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்வேன். ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர் கேட்க என்னை நீதி வழியில் நடத்துவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோட இருப்பதால் எத்திற்கும் அஞ்சிடேன். உமது கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். என் எதிரிகளும் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலம் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 117. ஆண்டவர் போற்றி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் காட்டிற மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. Comfort and joy,
இயேசு பிறந்தாரே, புன்னகை நிலைக்கும் கிறிஸ்மஸ் நாளிதே, மகிழ்ச்சியை நிறைய இயேசு பிறந்தாரே, நல்ல செய்தி காதில் கேட்ட மெல்ல நாளிதே, நல்ல உண்மை காண வந்த நாளிதே, ஏஹே கிறிஸ்மஸ் நல்ல நாளே, ஏஹே இயேசு பிறந்தாரே, ஏஹே கிறிஸ்மஸ் நல்ல நாளே, ஏஹே இயேசு பிறந்தாரே. தெய்வ தூதர்கள் பாடும் பாடலை தெய்வ பாலனும் கூர்ந்து கேட்டிட, பூமிக்கும் பூரி பாயிற்றே, வாழ்த்தி 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 பாடுவோம், ஏஹே கிறிஸ்மஸ் நல்ல நாளே, ஏஹே இயேசு பிறந்தாரே. மிளகத்தையோ படைத்த இளவல தந்தாக்கிய கடல் நபரேன் இவருடைய உறவினாகிய மாணவர் இயேசு கிறிஸ்துவை நபரேன். இவர் கருவச்சு கண்ணவரவரணி பிறந்தார். பந்தலின் பிளாத்தின் அற்காத்தல் பாடப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதத்தில் இறங்கி 3ஆம் நாள் இருந்து உயிர்த்தெழுந்தார். நகத்தலுக்கு இறந்தாளி இளவல தந்தாகிய கடவுளை விளக்கத்தில் வீட்டுகிறார். அதிலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்குகிறார். துளாவியரை நபரன் புனித கத்தோலிக்க தெரிச்சல் நபரன் புனிதர்களில் ஒரு ஒன்றுப்பின் நபரன் பாவ நபரன் உடல் உயிர்த்தலை நபரன் நலவு நபரன் ஆமை. தந்தையே, உமது பெயர் தூயதினம் போற்றம் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னோரையே நிறைவேறுவது போல அன்னுரையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். Luke chapter 2 verses 8 to 20. Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be all to the people. For there is born to you this day in the city of David a Savior, who is Christ the Lord. You will find a babe wrapped in a swaddling clothes, lying in the manger. Gloria in excelsis Deo. Gloria. நம்ம குட்டீஸ் எவ்வளவு அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல. ஆமாம் டாம், ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே வரலாமா? ஏன் மரம் இல்லாமல் நம்மளோட பூமி எவ்வளவோ சூடாகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆமா ஜெனிலியா, இப்ப நாம மரம் வளர்க்கறதால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தான் பேச போறோம். மரம்னாலே நன்மைகள் தானே? ஆமா ஜெனிலியா, இது உனக்கும் எனக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் இப்ப நம்ம பேச போறோம். சொல்லிட்டா போச்சு. முதலாவதா என்னன்னா, மரம் நாம் சுவாசிப்பதற்கு தேவையான காற்று கொடுக்குது. இந்த பூமி வெப்பம் ஆகாம அதை குளிர்ச்சியா வச்சுக்க உதவுது. அப்புறம் பறவைகள் விலங்குகளோட வாழ்விடமா மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை டாம், நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அப்புறம் கீரைகளும் ட்ரீஸ் தான் கொடுக்குது. இவ்வளவு நேரமா நாம பேசினதுல உனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வந்ததா ஜெனிலியா? என்ன சொல்ற டாம்? இல்ல, என்ன தேவையோ அதை மட்டும் சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். கொஞ்சம் சுத்தி வளைக்காம சொல்றியா? சரி சரி விடு ஜெனிலியா. அப்ப நான் சொன்ன விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உனக்கு முக்கியமே இல்லையா? ஆமா ஜெனிலியா, நான் இல்லைன்னு சொல்லலையே, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அப்ப ஏன்? சும்மா விளையாட்டுக்கு. சரி, நெக்ஸ்டா என்ன பேச போறோம்? அடுத்து என்ன, கிளம்ப வேண்டியதுதான். அடுத்த வாரம் இதை தொடருவோம்.
ஓகே கிளம்பலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சூப்பரான டேலண்ட் வீடியோஸை மறக்காமல் 8637661914 நம்பருக்கு அனுப்பி வைங்க. நெக்ஸ்ட் வீக் தொடருவோம், பேசுவோம், அதன்படி நடப்போம். டாடா, பாய் பாய். SUK புகழ், SVK நன்றி. வரியே வாழ்க.